எனக்கு வந்து ரொம்ப சோகம் இருக்குன்னா எனக்கு மீள முடியல, அதுலேருந்து எப்படி வர முடியலன்னு நிறைய சொல்கிறேன். மீளவே மீளாது எல்லா சோகமும். குறைகள் வந்து தப்பிக்க நினைக்க நினைக்க குறைகள் ஏறிட்டே இருக்கும். ஆனால் நம்மளை ஏமாத்துறவங்க, நம்ம முதுல குத்துறவங்க யார்? நமக்கு தெய்வங்க. ஏன்னா தெய்வம் நமக்கு இன்றைக்கி மகாசிவராத்திரி. நிறைய பேர் வந்து நல்ல விரதம் இருந்து நைட்லாம் கண் விழிச்சு சிவபெருமானை நினச்சி, இறைவனை நினச்சி, தனக்குள்ளே போய் மெடிடேஷன் பண்ணி கண்ணில் கலங்கி இறைவனை அடைஞ்சிட்டு இருக்க அதே நேரத்தில் உண்மையான சொல்கிற உண்மையான இறை சக்தி, இறைவனை எப்படி வணங்குறீங்களோ அதே மாதிரி உங்களையும் நீங்கள் வணங்குற மாதிரி உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. சம்மன் ஷுட் ரெஸ்பெக்ட் யூ, தட் பர்சன் இஸ் யூ. உங்களுக்குள்ளே இருக்கிற நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு உங்களோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க இறையை தேடி போவானா இறை உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கு பழி சொல்லாதீங்க யாரு மேலேயும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க டேபிள் அடிச்சுக்கிட்டாலோ இல்லை நீங்க தரையில விழுந்துட்டாலோ உடனே யார் அந்த இடத்துல பள்ளம் உள்ளது, யார் அந்த இடத்துல டேபிள் வச்சதுன்னு சொல்ல வேணாம். நீங்க கவனமா நடங்க. நீங்க வந்து உங்க லைஃப்ல வந்து நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுலையும் அடுத்தவங்களை பழி சொல்லாதீங்க, குறை சொல்லாதீங்க. காலத்தை, நேரத்தை, சனி பகவானை, இவர் எனக்கு வந்து இது வச்சு ராகுக்கு ஏற்ற தோஷம் ஆயிடுச்சு அதனால என் வாழ்க்கை அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த வாழ்க்கையில உங்களை இன்னும் அழகுபடுத்துறதுக்காக தான் உங்களை சுத்தி எல்லாமே நடக்குது. நீங்க உங்களை அழகுபடுத்திக்கிறீங்களான்றது தான் உங்க வாழ்க்கை. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தனக்குள்ள போயிட்டு தனக்குள்ள இருக்கிற சக்தியை பத்தி பேசி தன்னோட சக்தியை இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன வழின்னு யோசிப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தனக்குள்ள போய் குறைகளை பார்த்து அந்த குறைகள்ல இருந்து எப்படா நம்ம தப்பிக்கலாம்னு பார்ப்பாங்க. இது ரெண்டு மைண்ட் செட். குறைகள் வந்து தப்பிக்க நினைக்க நினைக்க குறைகள் ஏறிட்டே இருக்கும். ஆனா உன் பலத்தை அதிகப்படுத்த நினைச்சிட அப்படின்னா உன் பலம் அதிகமாயிடும். See what you're going to see in you is something which is not useful. தேவையில்லாத சில விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறது, அதை ஃபோக்கஸ் பண்ண போறியா இல்லை உனக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண போறியா? See, ஒவ்வொருமே லைஃப்ல வந்து ஒரு பெரிய லைஃப் லெசன் கொடுக்குது. சம்திங் லைக் பிட்ரேயல், சம்திங் லைக் சீட்டிங், சம்திங் லைக் ஏமாத்துறது. இவங்க எல்லாருமே நம்மளோட ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தெய்வங்க. நம்ம லைஃப்ல நம்மளை ஏமாத்துறவங்க, நம்ம முதுல குத்துறவங்க யார்? நமக்கு தெய்வங்க. ஏன்னா தெய்வம் நமக்கு எப்படி நல் வழி காட்டுதோ அதே மாதிரி காலத்துல துரோகிங்க, ஏமாத்துறவங்க ஒரு நல் வழி காட்டுறாங்க. அதனால யாரு மேலே வருத்தம், கோவம் உங்களுக்கு வேணாம். நீங்க என்ன யோசிக்கணும், இதனால நடந்துச்சு நான் இவ்வளவு இப்படி மாறி இருக்கோ, இது நடந்து எனக்கு இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கோ, இது நடந்து நான் இத்தனை மனிதர்களை புரிஞ்சிருக்கேன், இங்க அடைஞ்சிருக்கேன். ஏமாத்தினவங்க அழிஞ்சதான் சரித்திரம் இருக்கே தவிர ஏமாந்தவங்க அழிஞ்சதான் சரித்திரமே இல்லை. நான் இது உங்களுக்கு நீங்க சொல்றேன். Time will always give you time to come back. So always forgive others. Live life to the fullest. இந்த லைஃப் ஒன்ஸ் தான், திரும்பலாம் பிறக்க போகிறது இல்லை. உங்களோட லைஃப்ல 100% கொடுங்க. ஹாப்பியா இருங்க, முழுசா இருங்க, உண்மையா இருங்க, சந்தோஷமா இருங்க. திருப்ப எதுவுமே இந்த லைஃப்ல நம்ம எடுத்துட்டு போக போகிறது இல்லை. ஜஸ்ட் திஸ் லைஃப் இஸ் ஒன்ஸ். ஸோ என்ன பண்ணாலும் என்ன பண்ணுங்க, ஒரு முழு திருப்தியோட பண்ணுங்க, சந்தோஷத்தோட பண்ணுங்க. இப்போ சாமி ரூம்ல கும்பிட்டுறீங்க, கோயிலில் நிற்கிறீங்க, இன்னைக்கு வந்து சிவராத்திரி, நீங்கள் வந்து சாமியை கும்பிட்றீங்க. சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னோட லைஃப்பில் வந்து இது வரக்கூடாது, அது வரக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வெறும் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு நெகட்டிவை மட்டுமே சிந்தரிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்போ என்ன ஆகும், அது மேக்னிஃபை ஆகி ஆகி உங்கள் லைஃப் நெகட்டிவாக மாற ஆரம்பிச்சிடும். இந்த நிமிஷம் பாசிட்டிவான விஷயங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிங்களேன். கொஞ்சம் பாசிட்டிவிட்டி வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி உங்களை சுற்றி நிறைய நியூஸ் பார்க்குறீங்க, நிறைய அரசியல் செய்திகளை பார்க்குறீங்க, நிறைய இறப்புகளை பார்க்குறீங்க, நிறைய நெகட்டிவ்ஸை பார்க்குறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாத நிறைய நல்ல விஷயங்களை தேடி 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 உங்கள் லைஃப்பில் கொண்டு போங்க. நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நல்லது நடக்கும்ன்றதை நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன். அதே மாதிரி சக்தினா எனக்கு வந்து ரொம்ப சோகம் இருக்குன்னா எனக்கு மீள முடியல, அதுலேருந்து எப்படி வர முடியல, எனக்கு நான் எப்பயும் சொல்கிறேன், மீளவே மீளாது எல்லா சோகமும் ரசி. உங்கள் லைஃப்பில் நடக்கிற இந்த சிச்சுவேஷன் இஸ் பிகாஸ் இதுக்கு முன்னாடி நீ செஞ்ச சில செயல்களால் வந்த ரியாக்ஷன், ரெஸ்பான்சஸ் அது நீ அனுபவிச்சு தான் ஆகணும், கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். இதுலேருந்து ஓடணும் தப்பின்னு நினச்சின்னா இருக்கிறதும் போயிடும். அதனால் உங்களோட லைஃப்பில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஓட நினைக்காதீங்க, தப்பிக்க நினைக்காதீங்க, வலி வேதனை கடக்கணும்னு நினைக்காதீங்க. இது ஸ்ட்ரெயிட்டாக தான் போய் ஆகணும், அதை தாண்டி தான் போய் ஆகணும். பிகாஸ் வாட் எவர் யூ கோயிங் த்ரூ டுடே இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் பாஸ்ட் actions, your past thoughts.
பாஸ்டில் எண்ணங்கள் சரியில்லைன்னா இன்றைக்கி நடக்கிற லைஃப்பில் நடக்கிற செயல்கள் எதுவுமே நல்லா இருக்காது. அப்போ இந்த நிமிஷம் என்ன பண்ண போகிற? எண்ணங்களை மாற்று, செயல்களை மாற்று, ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக மாறும். குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நல்லதே நட இந்த நல்ல நாளில். தேங்க்யூ.